வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜீவகாந்த ஆற்றலை மேலும் எவ்விதம் அதிகரித்துக் கொள்ளலாம்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜீவகாந்த ஆற்றலை தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சியின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளலாம். தீப பயிற்சியையோ கண்ணாடி பயிற்சியையோ செய்யும் போது ஜீவகாந்த சக்தி கண்கள் மூலம் ஒளி அலையாக தன்மாற்றம் அடைந்து குவிகிறது. பிறகு கண்களை உள்ளங்கைகளால் மூடி உடலின் உள்ளே கவனிக்கின்ற போது ஜீவகாந்தம் விரிவடைகிறது. இவ்வாறு குவிதல் விரிதல் என்ற ஓர் இயக்கத்தை நம் மனம் தானாகவே விரும்பி ஜீவகாந்த சக்தியாக மாற்றி செய்கிற போது எப்போது குவிய வேண்டுமோ அப்போது குவியும். மேலும் பார்க்கக்கூடிய எந்த பொருளிலும் அந்த அலை வேகமாய் பொய்ப்படும். அப்போது கண்களுக்கு ஒரு பேராற்றல் உண்டாகும். லைட் கேசிங் டெக்னிக்கில் தீப ஒளியை கண்களால் சிறிது நேரம் பார்த்து பின்னர் உள்ளங்கைகளால் கண்களை மூடி உடல் முழுவதும் உயிராற்றல் பரவுவதை கவனிக்கிறோம். மிரர் கேசிங் டெக்னிக்கிலும் கண்ணாடியில் நமது முழு உருவத்தையும் கண்களால் சிறிது நேரம் பார்த்து பின் உள்ளங்கைகளால் கண்களை மூடி உடல் முழுவதும் உயிராற்றல் பரவுவதை கவனிக்கிறோம். கண்களை மூடும் போது கண்களால் பார்க்கும் போது எந்த அளவுக்கு எழுச்சி பெற்றதோ அந்த அளவிற்கே மீண்டும் வான்காந்தத்தோடு தொடர்பு கொண்டு உடலுக்குள் தெளிவு பெறுகிறது. அதாவது கண்களால் பார்க்கும் போது ஜீவகாந்தம் வெளியேறுகிறது. வெளியேறுகிற அளவுக்கு இதை புதுப்பிப்பதற்கும் காலியான இடத்தை நிரப்புவதற்கும் தானாகவே வான்காந்தத்திலிருந்து ஆற்றல் வந்துவிடும். வான்காந்தத்தையும் சேர்த்து இழுத்து கொள்ளும் போது ஆற்றல் அதிகரிக்கும். பழக பழக உயிராற்றல் செலவு குறையும், வான்காந்த ஆற்றல் வரவு அதிகமாகும். லைட் கேசிங், மிரர் கேசிங் என்ற இவ்விரு டெக்னிக் மூலம் ஜீவகாந்த ஆற்றலை அதிகரித்துக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். மனவளக்கலை மன்றத்தில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் லெவல் 2 அண்ட் லெவல் 3 முறையே லைட் கேசிங் அண்ட் மிரர் கேசிங் டெக்னிக்கை முறையாக பயின்று பயிற்சி செய்ய வேண்டுமே அல்லாது செவி வழி கேட்டோ இன்டர்நெட் மூலமாகவோ பயின்று பயிற்சி செய்யக்கூடாது. மன்றத்தில் பயிற்சிக்கான விளக்கம் கொடுக்கப்படும். குவிதலும் விரிதலும் எவ்விதம் நடைபெறுகிறது என்பது விளங்கும். நீங்கள் அனைவரும் மன்றத்திற்கு சென்று பயின்று பயன்பெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். மேலும் இப்பயிற்சிகளை பற்றிய 4 பதிவுகளை தொடர்ச்சியாக கேட்டு பயன் கொள்ளவும். வாழ்க வளமுடன். நாளை லைட் கேசிங் மற்றும் மிரர் கேசிங் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், விதிமுறை இருக்கிறதா என்பதை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.